அனைவருக்கும் வணக்கம். என்னோட இந்த பெயர் வரேன்டா வந்து வரேன்டா அம்மா வரேன்டா. தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் முன்னெடுத்திருக்கிற மகத்தான இலக்கிய பணியான நாளும் ஒரு கதை சொல்லல் என்கிற தலைப்பின் கீழ் நாம் தொடர்ந்து இணைந்து நம்முடைய தொடர் பயணமாக நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். தோழமைகளே, ஆளுமைகளே, அப்படிப்பட்ட பயணத்தில் நாம் இன்றைக்கு புதுமை பித்தன் தோமுசி ரகுநாதன் ஆகியோரது கதைகளை இணைத்துக் கொண்டு நாளும் ஒரு கதை என்கிற தலைப்பின் கீழ் பயணிக்கிற நாம் என்றால் நம்முடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் 122ஆம் நாள் நிகழ்வில் நம்முடைய கதை சொல்லியின் வாயிலாக புதுமை பித்தனுடைய புதிய கூண்டு என்கிற கதையை சொல்லுவதற்காக ஸ்ரீ சேவகன் அண்ணாமலை கல்லூரியுடைய முதுகலை தமிழ் முதலாம் ஆண்டு படிக்கக்கூடிய எங்களுடைய பெருமைமிகு மாணவி தே கவின் மஞ்சரி அவர்கள் இன்றைக்கு கதை சொல்லுவதற்காக இணைந்திருக்கிறார். படிப்பில் நல்ல திறமை வாய்ந்த மாணக்கர். குறிப்பாக அவருடைய பெற்றோருடைய விருப்பத்துக்காக திருமண வாழ்க்கையை தொடங்கி தற்பொழுது மகப்பேறு நிலையில் இருக்கக்கூடிய நம்முடைய அருமை மாணவி தே கவின் மஞ்சரி அவர்கள் கல்லூரிக்கு தினமும் வருகை தந்து எதுனாலும் சரி, மழைனாலும் சரி, பாத்தீங்கன்னா அவங்க இருப்பாங்க. லீவ் விட்டாலும் ஒரு போன் அடிச்சு கேட்பாங்க, ஐயா ஏன் லீவ் விட்டாங்க அப்படின்னு கேட்பாங்க. அப்படி வருகை தரக்கூடிய நல்ல மாணவி, நல்ல பண்பானவர், எப்பொழுதும் யாரையும் ஒரு வாஞ்சையோடு மகிழ்வோடு வணக்கத்தால் பெருமை சேர்க்கக்கூடிய மாணவி நம்முடைய கவின் மஞ்சரி அவர்கள். கவின் மஞ்சரி அவர்கள் இன்றைக்கு கதை சொல்லுவதற்காக இணைந்ததில் நாம் மிகுந்த மகிழ்ச்சி அடைவோம். இப்படிப்பட்ட மாணவி நேற்றைய தினம் கீர்த்திகா அவர்கள் கதை சொல்லுவதாக இருந்தது. ஆனால் அவர்களோடு தொடர்பு கொள்ளக்கூடிய பேராசிரியர் வெண்ணிலா அவர்கள் அவருடைய அலைபேசி அவர்கள் கிராமத்தில் இருந்ததால் அவர்களுக்கு தொடர்பு எல்லைக்கு அப்பால் போனதால் அவர்களும் நேற்று சொல்ல முடியாமல் போனதை வருத்தத்தோடு பதிவு செய்தார்கள். அப்படிப்பட்ட மாணவி கீர்த்திகாவும் இன்றைக்கு இணைந்திருக்கிறார். ஆகவே இன்றைய தினம் கதை சொல்வதற்காக நம்முடைய கவின் மஞ்சரியை அழைக்கின்றோம் என்று சொல்வதை காட்டிலும் அவருக்காக காத்திருக்கிறோம். ஏன்னா இணைப்புல இருந்தாங்க, இணைந்தவங்க திடீர்னு வெளியில போயிட்டாங்க, இப்போ வந்துட்டாங்க. அப்படிப்பட்ட நம்முடைய கவின் மஞ்சரி அவர்கள் இன்றைக்கு கதை சொல்ல வருமாறு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாக தோழமையோடு அழைக்கின்றோம். தோழமையே வருகை, கதை சொல்றார். கதை சொல்ல முன்னாடி உங்க பேரு, உங்க பெற்றோருடைய பேரை சொல்லிட்டு உங்களுடைய உங்க வீட்டுக்காரர் பேரையும் சொல்லிட்டு நீங்க ஆரம்பிக்கலாமா? நன்றி. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். என்னோட பெயர் வந்து கவின் மஞ்சரி. அம்மா அப்பா பெயர் வந்து தென்னரசு மேரி. என்னோட கணவர் பெயர் வந்து வில்சன் ராஜ். எனக்கு கொடுத்திருக்க தலைப்பு வந்து புதிய கூண்டு அப்படின்ற ஒரு தலைப்பு கொடுத்திருக்காங்க. இந்த தலைப்புல நம்ம என்னன்னு பார்த்தோம்னா, 2 இந்து மாணாக்கர்கள் இருக்காங்க. அவங்க வந்து ஒரு பையன் எப்படி வந்து கிறிஸ்தவனா மாத்தப்பட்டான், அவனோட வாழ்க்கையில என்னெல்லாம் நடந்துச்சு கிறிஸ்தவனா மாற்றப்பட்டவனோட வாழ்க்கையில அப்படின்றத நம்ம பார்க்க போறது இந்த கதை. அதாவது இந்த கதையில வந்து அருவங்குளம் அப்படின்ற ஒரு ஊரு, அதுல வந்து நாரணம்மாள்புரம் அப்படின்ற ஒரு இடம். அதாவது அது வந்து ஒரு பிராமணர்கள் வாழ்ற ஒரு இடம். இது வந்து எந்த இடத்துல இருக்குன்னா திருநெல்வேலி அப்படின்ற ஒரு ஊர்ல இருக்கு. இங்க என்னன்னா, அங்க வந்து எல்லாருமே வந்து பிராமணர்களா தான் இருக்காங்க. அவங்க அம்மா பேர் வந்து மீனாட்சி அம்மாள் அப்படின்றவங்க. அவங்களுக்கு வந்து கணவர் கிடையாது. அவங்க வந்து ஒரு விதவை பெண் தான். பிராமினர்ஸ்னாலே அவங்க வந்து கணவர் இல்லைன்னா அவங்கள வந்து அந்த வீட்டுல வந்து ஒரு தரித்திரமா பாக்குறாங்க அந்த பெண்களை. இவங்க வந்து தனியா தான் இருக்கணும், இவங்களுக்குன்னு யாருமே இல்லை அப்படின்ற மாதிரிதான் பார்ப்பாங்க. இந்த 2 பையங்களும், ஒரு மூத்தவன் பேரு வந்து கிட்டு, 2வது பையன் பேர் வந்து அம்பி. அதாவது இவங்க வந்து 2 பேருமே, கிட்டு என்ன பண்றான்னா பிஏ படிக்கிறான். அம்பி வந்து நம்ம 12th படிக்கிற மாதிரி அந்த ஒரு ஸ்டேஜ்ல தான் படிச்சுக்கிட்டு இருக்கான். 2 பேருக்குமே வந்து நல்ல ஒரு புத்தி கூர்மையான பசங்க தான். ஆனா மூத்தவன் வந்து என்ன பண்ணுவான்னா, ஒரு புத்திசாலியானவன். அவனுக்கு வந்து என்னன்னா எப்பயுமே ஒரு நல்ல ஒரு இடத்துக்கு வந்துடணும், தன்னோட அம்மா வந்து இந்த மாதிரி ஒரு இடத்துல பார்த்ததுக்கு நான் வந்து என்னோட அம்மா வந்து ஒரு நல்ல இடத்துல வந்து நான் வச்சு பாத்துக்கிருவேன் அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கை உடையவன். ஆனா கிட்டுவோட பேர் என்னன்னா கிருஷ்ணமூர்த்தி. அம்பி அப்படின்றவன் பேர் என்னன்னா ராமசாமி. இவங்க 2 பேருக்கும் அந்த என்ன ஒரு
இவங்க 2 பேருக்கும் நடந்த சண்டையில தான் நம்ம இந்த கதைய பார்க்க போறோம். இது வந்து என்ன கதைனா, 2 வந்து இந்து மாணாக்கர்கள் தான். 2 பேருமே வந்து இப்ப நல்லா படிக்க வச்சிருக்காங்க அவங்க அம்மா. அதாவது எந்த ஸ்கூல்ல சேர்த்து விட்டுருக்காங்கன்னா, அவங்க வந்து அவங்க எப்படின்னா, இந்த ஒரு காலகட்டத்துல என்னோட மகன்கள் வந்து நல்லா படிக்கணும். அதாவது எந்த இடமா இருந்தாலும் சரி, அவங்க வந்து எந்த ஸ்கூல்ல படிச்சாலும் சரி அப்படின்ற மாரி ஒரு கிறிஸ்தவ பள்ளியில தான் அவங்க அம்மா வந்து மீனாட்சி அம்மாள் வந்து அம்பியையும் சேர்க்கிறாங்க, கிட்டுவையும் சேர்க்கிறாங்க. அந்த கிறிஸ்தவ பள்ளி எப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ரோமன் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் அப்படின்ற சொல்றது. அது வந்து என்னன்னு பார்த்தோம்னா, அங்க இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்து சமயத்துல இருக்கிறவங்கள வந்து தன்னோட ஒரு மதத்துக்கு வந்து கொண்டு வரக்கூடிய ஒரு நிலையில வந்து எல்லாரையும் வந்து உருவாக்குறவங்க ரோமன் கத்தோலிக்கர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்கன்னா, தன்னோட விரல்களை வைத்தே தன்னோட கண்களை வந்து குத்தி கொள்றவங்க அப்படின்ற மாதிரியும், வளர்ப்பு யானைகளை விட்டு நம்ம காட்டுக்குள்ள இருக்கிற கூட்டத்து யானைகளை தான் தேடி போறவங்க அப்படின்ற மாதிரியும் அந்த ரோமன் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களை வந்து சொல்லியிருக்காங்க. அது வந்து என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா, ரோமாபுரியில வந்து அப்போஸ்தலர் பேதுரு அப்படின்றவங்க 2 பேர் வந்து ஒரு கோவில் கட்டியிருக்காங்க. அந்த கோவில்ல இருந்துதான் இவங்க எல்லாருமே வந்து கிறிஸ்தவர்களா இருந்து மாறி இருக்காங்க. அந்த ஒரு கலாச்சாலை அவங்க வந்து சேர்த்திருக்க அந்த பள்ளிக்கூடத்துல வந்து ஒருத்தர் இருக்காரு. அவர் பேரு வந்து ஞானாதிக்கன் அப்படின்ற ஒரு பாதிரியார் இருக்காரு. அவர் எப்படிப்பட்டவர்னா, இந்த 2 மாணாக்கர்களையும் பார்த்து இவர் என்ன பண்றாருன்னா, தன்னோட மதத்துக்கு நம்ம இழுத்துறணும் எப்படியாச்சு. இவங்க 2 பேரையும் தன்னோட மதத்துக்கு இழுத்து, நம்மளோட மதத்துல இருந்து இவங்கள வந்து பறைசாற்ற வைக்கணும் அப்படின்ற மாரி ஒரு எண்ணம் கொண்டவர் தான் அந்த ஞானாதிக்கன் அப்படின்ற ஒரு பாதிரியார். அவர் என்ன பண்ணியிருக்காரு, கிட்டுவ வந்து எப்படியாச்சும் இழுத்துறலாம் அப்படின்னு சொல்லி பார்த்திருக்காரு. ஆனா கிட்டு வந்து என்னன்னா, அவனோட வந்து மனசுல வந்து கொஞ்சம் வந்து பயமும் இருக்கும். கொஞ்சம் பதட்டமும் நிறைந்தவன் அவன். ஆனா அம்பி அப்படி கிடையாது. அம்பி வந்து என்ன சொன்னாலும் நான் வந்து எந்த மதத்துக்கும் மாற மாட்டேன். என்னோட இந்து மதம் தான் எனக்கு வந்து ரொம்ப முக்கியமானது அப்படின்ற மாதிரி இருக்கிறவன் அம்பி. இவங்க 2 பேரும் என்ன பண்றாங்கன்னா, அந்த கல்லூரியில அந்த மாதிரி படிச்சுக்கிட்டு இருக்கையில அங்க வந்து யாரு இருக்கானா, ஜான் ஜான் நாடார் அப்படின்ற ஒருத்தவர் இருக்காரு. அவர் யாருன்னு பார்த்தா, அவர் வந்து ஒரு அவர் வந்து நம்ம வந்து கிறிஸ்தவர்கள்லயே பெண்டிகாஸ்ட் அப்படின்ற சொல்ற இன்னொரு ஒரு சபையை வந்து சேர்ந்தவர். அவருக்கு வந்து ஒரே பொண்ணு பேரு வந்து லில்லி. அவங்களோட பேரு வந்து லில்லி அப்படின்ற சொல்றதுக்கு பதிலா இவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, 19ஆம் நூற்றாண்டுல வந்து இங்கிலாந்துல வந்து ஒரு பொருளை வந்து ஏத்துனனாலும் இறக்குறதுனாலும் அவங்களுக்கு வந்து இதுல வந்து ஒரு பெருமை இருக்கு அப்படின்ற ஒரு ஒரு எண்ணத்தை வந்து கொண்டவங்க. அவங்களுக்கு வந்து ஒரு பெண் இருக்கு. அவரோட அந்த பெண் பேரு வந்து லில்லி. அவளை வந்து கிறிஸ்தவ முறையிலையும் சேர்த்து அவளை வந்து ஒரு இந்து முறையிலையும் சேர்த்து அவரை வந்து வச்சிருப்பாங்க. அவளோட பேரு வந்து ஐயா அப்படின்றவ. அதாவது காலேஜ் இந்த மாதிரி பார்த்தா அவளை வந்து எல்லாரும் இந்து சமயத்துல சொல்லி ஐயா அப்படின்னு கூப்பிடுவாங்க. வெளியில பார்த்தா அவளை வந்து லில்லி அப்படின்ற மாதிரி கூப்பிடுவாங்க. இவளோட பெண் வந்து பாக்குறதுக்கு எப்படி இருப்பாங்கன்னா, அவ்வளவு ஒரு அழகான தோற்றம் கொண்டவர்கள். எல்லாரும் பார்த்து வந்து இவளை வந்து ரொம்ப வந்து பிரமிச்சு பார்ப்பாங்க. அப்படி ஒரு அழகான தோற்றம் கொண்டவள். இவ எங்க படிக்கிறானா, அந்த அம்பி அம்பி கிட்டு 2 பேரும் படிக்கிற காலேஜ்ல தான் இவளும் படிக்கிறா. இவர் என்ன நினைச்சிருக்காருன்னா, தன்னோட பொண்ணை வச்சு எப்படியாச்சும் இழுத்துடலாம். அம்பியை இழுக்க முடியலேட்டினாலும் கிட்டுவையாச்சும் எப்படியாச்சும் நம்ம பக்கம் இழுத்துடணும் அப்படின்னு நினைச்சு காலேஜுக்கு வந்து அனுப்பி வச்சிருக்காரு. அங்கே வந்து காலேஜ்ல வந்து நிறைய வந்து நடக்குது. அது என்னன்னா, இவங்க வந்து என்னன்னா, அறிவியல் அந்த மாதிரி சம்பந்தப்பட்ட அந்த லேப் அப்படின்ற ஒரு இடத்துக்கு போகையில கிட்டுவுக்கும் ஆஹ் அம்பிக்கும் ஐயாவுக்கும் ஒரு சின்ன ஒரு சண்டை நடக்குது. அங்க அந்த லேப்ல வந்து ஏற்பட்ட அந்த அந்த உபகரண பொருட்கள் வந்து வெடிக்க ஆரம்பிச்சதுல அதுல வந்து என்ன பண்ணிருக்கா, ஐயா வந்து கிட்டுவ வந்து ஒரு அம்பிய வந்து நீ வந்து ஒரு இந்து பையன், நீ எப்படி என் மேல அதை வந்து கொட்டுவ அப்படின்ற மாதிரி அந்த இந்து சமயத்தை வச்சு பேசையில அம்பிக்கு வந்து ஒரு கோபம் ஏற்பட்டிருக்கு. அதாவது என்னைய வந்து ஒரு இந்து பையன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டான் அப்படின்னு. அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த காலத்துல வந்து அம்பியும் கிட்டுவும் ஒரு அரைக்கை சட்டையும் ஒரு வேஷ்டி, அதாவது பட்டு வேஷ்டி இந்த மாதிரிதான் கட்டுவாங்க. நீ வந்து ஒரு இந்து பையன், நீ எப்படி என்னோட மேல வந்து இதை கொட்டுவ அப்படின்னு சொல்லி ஐயா கேக்கையில அம்பிக்கு வந்து சரியான கோபம் வந்திருக்கு. அதாவது கோபத்துல என்ன சொல்லிட்டானா, நான் வந்து இந்து முறைப்படி நீ வந்து என்னோட இந்துவை வச்சு நீ பேசாத, உன்னோட கிறிஸ்தவ முறையை வச்சு நான் பேசுறேனா, நீ வந்து என்னைய சொல்லாத அப்படின்னு சொல்லி கோவப்பட்டு வெளியில போயிட்டான். இவன் என்ன பண்ணிருக்கானா, அம்பிகிட்ட வந்து நம்ம எப்படியும் பேசி நம்மளால இது பண்ண முடியாது, அதனால என்ன பண்ணுவோம், இவனோட அண்ணன் ஆகிய கிட்டுக்கிட்ட சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி
கிட்டுவை வந்து பார்க்க போயிருக்கா. கிட்டு வந்து அவங்க அம்மாவை தவிர மத்த எந்த பெண்கள்கிட்டயுமே பேச மாட்டேன், பார்த்தாலே பயப்படுற ஆளு கிட்டு. அவன் வந்து வராண்டால காலேஜ் வராண்டால நடந்து போயிட்டு இருக்கையில இவ ஐயா என்ன பண்ணிருக்கா, கிட்டுவை பார்த்து நான் உங்கள்ட்ட கொஞ்சம் பேசணும், நீங்க கொஞ்சம் தனியா வர்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கையில கிட்டுவும் என்ன பண்ணிருக்கேன், சரி நான் வர்றேன் அப்படின்னு சொல்லி போயிருக்கேன். போய் 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க. பேசிக்கிட்டு இருக்கையில ஐயா சொல்லியிருக்கா, இந்த மாதிரி உங்க தம்பி வந்து என்னைய என் கூட சண்டை போட்டுட்டான், என்கிட்ட இந்த மாதிரி பேசுறான், நீங்க அவனை கொஞ்சம் கண்டிச்சு வைங்க அப்படின்னு சொல்லி சொல்லையில ஆஹ் கிட்டுவுக்கு என்ன பண்ணிருக்கு, கோபம் வந்திருக்கு தன்னோட தம்பி மேல. அதான் ஃபர்ஸ்ட் டைம் தன்னோட தம்பி மேல வந்து கோபம் வந்திருக்கு. 2 பேருக்கும் நிறைய வந்து வாக்குவாதம் ஏற்பட்டாலும் சில சமயங்கள்ல வந்து 2 பேருமே வந்து சேர்ந்துக்குருவாங்க. ஆனா இந்த டைம் வந்து கிட்டுவுக்கு வந்து ஒரு கொஞ்சம் கோபம் வந்திருக்கு. ஒரு பெண்ணை வந்து இந்த மாதிரி செஞ்சிருக்கான், அதுவும் தன்னோட படிக்கிற தன்னோட தோழியை வந்து இந்த மாதிரி செஞ்சிருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்லையில கிட்டுவுக்கு வந்து கோபம் வந்திருக்கு. கோபம் வந்து அங்கே கீழே வந்து நடந்து போயிட்டு இருக்க அம்பியை பார்த்து கூப்பிட்டுருக்கான். இந்த மாதிரி நீ மேல வா, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லி கேட்கையில அம்பியும் என்ன பண்ணிருக்கேன், மேலே ஏறி போயிருக்கேன். கிட்டு இந்த மாதிரி நீ எப்படி இந்த பொண்ணை திட்டுவ, உனக்கு என்ன உரிமை இருக்கு திட்டுறதுக்கு, நீ ஒரு பொண்ணை திட்டி இருக்க அப்படின்னு சொல்லி திட்டிக்கிட்டு இருக்கையிலேயே பலாருன்னு என்ன பண்ணிருக்கு, அம்பிக்கு வந்து அடி விழுந்திருக்கு. அதாவது கிட்டு வந்து அம்பிய வந்து அடிச்சுட்டான், நிறைய டைம் அடிச்சுட்டான். அடிச்சோன்னா அது வந்து அம்பிக்கு வந்து மனசுல வந்து இவ்வளவு வருஷமா நம்ம கூட இருக்கிற அண்ணன் வந்து ஒரு பொண்ணுக்காக நம்மளை அடிக்கிறானே, அதுவும் வேற்று ஜாதி ஒரு பொண்ணுக்காக நம்மளை அடிக்கிறான் அப்படின்னு சொல்லி அம்பிக்கு வந்து சரியான கோபம் வந்து என்ன பண்ணிருக்கானா, அம்பி வந்து மூக்குல ஒரு குத்தும் வயித்துல ஒரு குத்துனோன கிட்டு என்ன பண்ணிருக்கேன், அந்த இடத்திலே மயக்கம் போட்டு விழுந்துட்டான். அதுவும் மயக்கம் போட்டு விழுந்து ஐயா மடியிலேயே விழுந்துட்டான். இது வந்து அவன் வந்து அடிச்ச அடியில கிட்டு தன்னோட அண்ணனை அடிச்சிட்டேன் அப்படின்ற முறையில பார்க்காம கூட என்ன பண்ணிட்டான்னா, விறுவிறுன்னு அவன் என்ன பண்ணிட்டான், நடந்து அவன் வீட்டுக்கு போயிட்டான் அழுதுகிட்டே. இங்க என்ன பண்ணிருக்கேன், கிட்டு அப்பதான் பார்த்திருக்கான் ஐயா மடியில இருந்திருக்கத. அப்பதான் 2 பேருக்கும் முதல் முறையா காதல் ஆரம்பிக்குது. இவங்க 2 பேரோட வாழ்க்கையில தான் கிட்டு வந்து என்ன ஆக போறான் அப்படின்ற மாதிரி நடக்குது. அதோட இவங்க 2 பேருக்கும் காதல் ஏற்பட இங்க வந்து அம்பி என்ன பண்ணிருக்கான்னா, போனவன் வந்து வீட்டுக்கு அவன் பாட்டுக்கு போயிருக்கான். இப்படியே என்ன பண்ணிருக்கு, 2 பேருக்கும் இந்த ஒரு இந்த நடந்த சண்டையால 2 பேரும் தினமும் வீட்டுக்கு ஒன்னா போறது வந்து நின்றுச்சு. அதே மாதிரி பழக்கங்கள் எல்லாமே 2 பேருக்கும் வந்து தொடர்பே இல்லாம போயிருச்சு. அப்ப என்ன பண்ணிருக்கா, ஒரு நாள் என்ன பண்ணிருக்கா, பரீட்சை எல்லாம் ஆரம்பிக்கையில ஐயா சொல்லியிருக்கா, இந்த மாதிரி 2 பேரும் வந்து ஒன்னா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப வந்து ஐயா சொல்லியிருக்கா, நீங்க வந்து என்னோட மதத்துக்கு வந்து மாறிடுறீங்களா, நம்ம 2 பேரும் திருமணம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லையில கிட்டு என்ன சொல்லியிருக்கானா, சரி சரி அப்படின்ற ஒரு வார்த்தையோட சொல்லி நிப்பாட்டிட்டான். ஆனா இது எதுவுமே அவங்க குடும்பத்துக்கு வந்து தெரியவே தெரியாது, கிட்டுவோட அம்மாவுக்கு கூட தெரியாது. ஆனா கிட்டுவோட அம்மா என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா, தன்னோட மகன் வந்து நல்லா படிச்சு தன்னை வந்து ஒரு நல்ல இடத்துக்கு கொண்டு வந்துருவான், இந்த சமுதாயத்துல தன்னை வந்து ஏளனமா பேசினவங்க முன்னாடி வந்து தன்னை வந்து ஒரு உயர்ந்த நிலைமைக்கு கொண்டு வந்துருவான் அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அது எதுவுமே வந்து நடக்காத மாதிரி கிட்டு பண்ணுவேன்றது அப்ப வந்து அவங்களுக்கு தெரியல. அப்ப வந்து ஐயா என்ன சொல்லியிருக்கா, இந்த மாதிரி நம்ம 2 பேரும் திருமணம் பண்ணிக்கலாம், நீங்க வந்து எங்களோட இதுக்கு மாறிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லையில கிட்டுவும் சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்கான்னா, பரீட்சை எல்லாம் முடியட்டும் அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லல ஐயா சொல்லியிருக்கா, நீங்க வந்து என்னோட அப்பாவை வந்து பாருங்க, 2 பேரும் பேசுங்க, பேசி என்ன ஏதுன்னு முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லையில கிட்டுவும் என்ன பண்ணிருக்கேன், இந்த மாதிரி அவங்க அப்பாவை வந்து பாக்குறதுக்காக போயிருக்கான். அப்பதான் தடவையா அவர் வந்து ஜான் என்ன பண்றாரு, அவரை கிட்டுவை வந்து பாக்குறான். அதாவது கிட்டுவை பார்த்தோன்னா அவருக்கு வந்து ஒரு ஆனந்தம் வருது. அதாவது ஒரு ஒரு நம்ம பொண்ணு வந்து ஒரு இந்து பையனை வந்து திருமணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி காதல் வந்து நிக்கிறா, அதுக்கு வந்து நான் எந்த தடையும் சொல்ல மாட்டேன், அதாவது என்னோட குடும்பங்கள் எல்லாமே எப்படியும் நரகத்துக்கு வந்து போகாது, இவனோட இதுல எல்லாமே நல்லதா நடக்கும், நம்ம வந்து இவனை வச்சே எல்லா காரியத்தையும் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி என்ன பண்றாருன்னா, அவர் வந்து ஒரு மனசுல வந்து நினைச்சுக்கிட்டு இருக்காரு, என்னால அம்பியை தான் இந்த பக்கம் இழுக்க முடியல, ஆனா கிட்டுவை வந்து சீக்கிரம் என்னால இழுக்க முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைச்சு அவர் வந்து ஒரு பக்கம் சந்தோஷப்பட்டு தன்னோட மகளோட காதலுக்கு வந்து அவரும் வந்து ஏத்துக்கிறாரு. ஏத்துக்கிட்டு என்ன பண்றாங்கன்னா, பரீட்சை எல்லாம் முடியுது, 2 பேருக்கு வந்து திருமணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்ற மாதிரி 2 பேரு அவங்க வந்து முடிவு பண்றாங்க. பண்ணி ஐயா என்ன பண்றானா, இந்த மாதிரி நம்ம 2 பேரும் திருமணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சர்ச்சுக்கு கூட்டிட்டு போய் 2 3 பாதிரியார்கள் வைத்து அவங்க வந்து திருமணம் பண்ணிக்கிறாங்க. ரொம்ப
சிம்பிளான முறையில தான் திருமணம் பண்ணிக்கிறாங்க. அவன் நினைச்சது வந்து இந்து சமயத்துல வந்து பெருசா திருமணம் நடக்கும். ஆனா கிறிஸ்தவ சமயத்துல வந்து பெருசா திருமணம் நடக்காது அப்படின்ற மாதிரி அவன் வந்து நினைச்சுக்கிறான். ஒவ்வொரு டைமும் வீட்டுக்கு போகையிலையும் காஃபி குடுக்கறது இந்த மாதிரி குடிக்க வந்து கிட்டு வந்து பழகிக்கிறான். அதே மாதிரி ஆஹ் நான்வெஜ் சாப்பிடுறதும், அதாவது கறி எல்லாம் சாப்பிடுறதும் அவன் வந்து பழக ஆரம்பிக்கிறான். அதாவது லில்லியால, அந்த ஐயாவால வந்து பழக ஆரம்பிக்கிறான். அதோட இவங்க 2 பேருக்கும் திருமணம் நடக்குது. அப்ப வந்து என்னன்னா, இவங்களோட திருமணத்தை வந்து பார்த்த வந்து அந்த வந்து அங்க இருக்கிற ஒருத்தவர் வந்து என்ன பண்றாருன்னா, அம்பிகிட்ட ஓடி போய் சொல்றாரு, இந்த மாதிரி உன்னோட அண்ணனுக்கு வந்து திருமணம் நடக்குது, திருமணம் நடந்துருச்சு, நீங்க இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கையில அம்பியோட அம்மாவுக்கு வந்து ஒண்ணுமே புரியல. அதாவது என்னோட மகன் வந்து இப்படி பண்ண மாட்டான், என்னோட மகன் வந்து எங்களுக்கு தான் துணையா நிப்பான், இப்படிவே அடுத்த மதத்துக்கு மாறி எதுவும் பண்ண மாட்டான் அப்படின்ற மாதிரி அவங்க அம்மாவுக்கு நம்பிக்கை. ஆனா அம்பிக்கு வந்து என்னன்னா, இவன் பண்ணாலும் பண்ணுவான், நடந்த சம்பவத்தை எல்லாம் யோசிச்சு பாக்குறான். அன்னைக்கு இந்த பொண்ணுக்காக தான் நம்மள அடிச்சான், அப்ப இந்த பொண்ணுதான் இப்படி பண்ணிருக்கும் அப்படின்னு சொல்லி அவன் என்னன்னா அவன் நினைச்சு பார்த்து தன்னோட அம்மா வந்து ஒரு வண்டியில வந்து ஏத்திக்கிட்டு அந்த இடத்துக்கு போறான். அதாவது மீனாட்சி அம்மாள் என்ன பண்றாங்கன்னா, அந்த இடத்துக்கு போனோன்னே கிட்டுவை பார்த்து வந்து அவ்வளவு அழுகுறாங்க, நீ வந்துரு என் கூட, நம்ம போயிருவோம் அப்படின்னு சொல்லி கேட்கல. ஆனா கிட்டு வந்து தன்னோட அம்மா வந்திருக்காக, அப்படி இவ்வளவு வருஷமா நம்மளை வளர்த்த அம்மா வந்து நம்மளை கூப்பிடுறாங்க அப்படின்ற கூட எண்ணம் இல்லாம, உங்களை யார் இங்க வர சொன்னா, நீங்க முதல்ல எதுக்கு இங்க வந்தீங்க, இங்க இருந்து முதல்ல வெளியில போங்க அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா வந்து வெளியில விரட்டி விடுறான். இதை எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு அம்பி என்ன பண்றான்னா, எந்த ஒரு வார்த்தையுமே பேசாம அமைதியா நிக்கிறான். அமைதியா நின்றுட்டு டக்குன்னு என்ன பண்றானா, அவங்க அம்மாவை கூட்டிக்கிட்டு ஒரு வண்டியில ஏறிக்கிட்டு என்ன பண்றானா, ஒரு ஆற்றங்கரையில இருந்து மற்றொரு ஆற்றங்கரைக்கு கூட்டிட்டு போறான். கூட்டிட்டு போய் அவங்களோட அக்ரஹாரத்துக்கு வந்து போயிட்டாங்க. போயிட்டு இங்க என்ன பண்றானா, இங்க வந்து கிட்டுவுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. தன்னோட அம்மாவை இப்படி பேசிட்டோம் அப்படின்னு சொல்லி கஷ்டமா இருந்தாலுமே அவங்க மாமனார் அதாவது ஜான் என்ன பண்றாரு, ஆஹ் அவங்க பையனையும் மருமையனையும் கூட்டிட்டு அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. இங்க வந்து அம்பி வந்து தன்னோட அம்மாவை கூட்டிட்டு தன்னோட அக்ரஹாரத்துக்கு வீட்டுக்குள்ள நுழைஞ்சு அங்க இருக்கிற ஒரு விளக்க வந்து பத்த வைக்கிறான். அப்ப வந்து கேக்குறா, அவங்க அம்மா கேக்குறா, இங்க இந்த வீட்டுல வந்து இந்த விளக்கு மட்டும்தான் குறையா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கையில அங்க இருந்து யாரு வர்றானா, ஒரு முதியவர் வர்றாரு. அவருக்கு வந்து 81 வயசு இருக்கும். அவர் வந்து என்ன சொல்றாருன்னா அம்பி கிட்ட, இந்த அக்ரஹாரத்துல இருக்கிற எல்லாருமே என்னைய கெட்டவங்கன்னு சொல்றாங்க, ஆனா இப்ப நான் போய் உன்னையதான் இங்க இருக்கிற எல்லாருமே கெட்டவங்கன்னு சொல்றாங்க, உங்க குடும்பத்தை, அதனால உங்க குடும்பத்தை வந்து இந்த அக்ரஹாரத்தை விட்டே ஒதுக்கி வைக்கிறாங்களாம், நீங்க இங்க இருக்கிறதுனா இருங்க, இல்லைன்னா வெளியூர் எங்கேயாச்சும் போயிருங்க அப்படின்ற மாதிரி என்ன சொல்லி அந்த மாதிரி அந்த முதியவர் வந்து சொல்லையில அம்பிக்கு வந்து அங்க இருக்கவே ஒரு மாதிரியா இருக்கு. ஏன்னா அங்க இருந்த அவங்க அம்மாவும் அம்பியும் வரையில அந்த அக்ரஹாரத்துல இருக்கிற எல்லாருமே அம்பியையும் அவங்க அம்மாவையும் பார்த்து இந்த மாதிரி முணங்கி பேசுறது, இந்த மாதிரி அவங்க பையன் பண்ணிட்டானா, இந்த மாதிரி நம்ம அக்ரஹாரத்துல இருந்து வேற ஒரு மதத்துக்கே மாறி திருமணம் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லி பேசையில அவங்க அம்மாவுக்கு வந்து மனசு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. தன்னோட பையன் வந்து இப்படி பண்ணிட்டான், இவ்வளவு வருஷமா அந்த குடும்பத்தை வந்து அவன் தான் பாத்துக்கிடுவான்னு நினைச்சேன், ஆனா இப்படி பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா என்ன பண்றாங்கன்னா அவங்க வீட்டு அந்த திண்ணையிலேயே படுத்து ஒரு மாதிரி மனசு உடைஞ்ச மாதிரி இருக்காங்க. இங்க என்னன்னா கிட்டுவோட லைஃப் என்னன்னா, அங்க எப்படி போயிட்டு இருக்குன்னா, அங்க வந்து அவங்க 2 பேரும் என்ன பண்றாங்கன்னா நைட்டு வந்து இருக்காங்க. இருந்துட்டு இவன் என்ன பண்றானா, ஐயா என்ன பண்றானா, கிட்டு வந்து சோகமாவே இருக்கேன், இவனை ஏதாச்சும் நம்ம பண்ணணும், கொஞ்சம் நம்மளோட கணவர் தான், நம்ம வந்து கொஞ்சம் சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி வடை எடுத்து கொண்டு போய் கொடுக்குறா. அவன் வந்து சாப்பிட்டுட்டு அவன் வந்து எந்த ஒரு உணர்ச்சியுமே இல்லாம இருக்கேன். அவங்க அம்மாவை இன்னைக்கு பார்த்துட்டு இந்த மாதிரி சம்பவம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி என்ன வாயில கொடுத்தாலும் அவன் வந்து ஒரு ரோபோ மாதிரி அதை கடிச்சு சாப்பிடுறது அந்த மாதிரியாதான் இருக்கு. அதே மாதிரி ஐயா என்ன பண்ணிருக்கா, வடை கொடுக்கையில அவன் வந்து அதை சாப்பிட்டு இழுத்திருக்கான். இது என்ன என்னமோ அந்த வடைக்குள்ள லப்பர் மாதிரி இருக்கு அப்படின்னு கேட்கையில அவன் என்ன சொல்லியிருக்கா, இது வந்து கறி வடை அப்படின்ற மாதிரி சொல்லையில அவன் வந்து என்னோட வாழ்க்கையே இந்த மாதிரி இருக்கு, இதுல கறி ரொம்ப முக்கியமா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிருக்கான்னா அந்த கறியை தூக்கி வீசியிருக்கான். இது வந்து ஐயாவுக்கு வந்து இது வந்து முதல் முறையா நடந்திருக்கு. அதாவது கிட்டு வந்து இத்தனை இதுல நம்மள்ட்ட இப்படி பேசினதே கிடையாது, இல்ல காதல் பண்ணையில. ஆனா இப்ப வந்து இப்படி நம்மளோட மனசு வந்து உடையிற மாதிரி பேசிட்டான் அப்படின்னு சொல்லி அவளோட மனசுல வந்து ஒரு வாள் குத்துன மாதிரி ஆயிருச்சு ஐயாவுக்கு. இப்படி பேசியிருக்கேன், அதாவது அவங்க அம்மாவுக்காக இப்படி பேசிட்டானோ, இல்ல நம்மதான் இவனோட வாழ்க்கையில அப்படி வந்துட்டோமோ அப்படின்னு அவளுக்கு ஒரு நினைப்பு வந்து இவ என்ன பண்ணிருக்கா, இவங்க 2 பேருக்கு நடக்கிற பிரச்சனை எதையுமே குடும்பத்துல சொல்லாம இவ வந்து வெளியில படுக்கிறதும் இந்த மாதிரி இருந்திருக்கு. அப்ப ஒரு நாள் என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்த மாதிரி அவங்களோட லைஃப் போயிட்டு இருக்கையில அவனுக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா, அவங்க மாமனார் வந்து தன்னோட மகளை கல்யாணம் பண்ணிருக்கிறதுனால
அவனுக்கு வந்து ஒரு வெளி கல்லூரியில வந்து அவனுக்கு வந்து ஒரு வேலை வாங்கி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி பாத்துக்கிட்டு இருக்கையில அங்கே என்ன நடக்குதுன்னா அவங்க வந்து அவங்களோட வாழ்க்கை வந்து அந்த ஊரை விட்டே காலி பண்ணி போயிட்டாங்க. அப்ப வந்து கிட்டுவுக்கு வந்து ஒரு இது வருது, ஒரு கடிதம் வருது. அந்த கடிதத்துல என்னன்னா தந்தி வந்திருக்கு அவனுக்கு. அவனுக்கு வந்து ஒரே பதட்டம், அதாவது பதட்டமும் இல்லாம பயமும் சேர்ந்து வருது, கோபமும் வருது. இது யாரு நம்மளுக்கு அனுப்பியிருப்பா இந்த தந்தியை அப்படின்னு சொல்லி பார்க்கையில அம்பிக்கிட்ட இருந்துதான் வந்திருக்கு. அதாவது அந்த அந்த கடிதத்தை பார்த்துட்டு அவனுக்கு வந்து ஒரு மாதிரி பதட்டமும் வந்திருக்கு, பயமும் வந்திருக்கு. அதாவது என்னன்னா அதுல வந்து தன்னோட தாய் வந்து இறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்திருக்கு. அதாவது கிட்டுவுக்கு வந்து அது வந்து நம்பவே முடியல. அவன் என்ன பண்ணிருக்கான், இந்த மாதிரி தன்னோட தாயை பார்க்க போவோமா வேண்டாமா அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்திலே இருந்திருக்கான். சரி நம்ம எப்படியாச்சும் போவோம் அப்படின்னு சொல்லி அவங்க தாயை வந்து பார்க்க போயிருக்கான். போனா தன்னோட மனைவி ஐயாவையும் சேர்த்துதான் கூட்டிட்டு போயிருக்கான். கூட்டிட்டு போய் அவனுக்கு வந்து அந்த வாசல்ல வந்து நுழையவே அவனுக்கு வந்து ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. அவனுக்கு வந்து என்ன மனசுல ஓடுதுன்னா, ஒருவேளை நம்மளாலதான் நம்ம அம்மா இறந்து போயிட்டாங்களா, இல்ல நம்ம இப்படி பண்ணதுனாலதான் இறந்து போயிட்டாங்களா அப்படின்னு நினைச்சு அவனுக்கு வந்து மனசு வந்து கஷ்டமாவே இருக்கு. ஆனா அம்பி வந்து என்ன பண்றான்னா எந்த ஒரு வார்த்தையுமே கிட்டுவை பார்த்து பேசவே இல்லை. அமைதியாவே நிக்கிறேன். அவன் என்ன பண்றான், கிட்டு என்ன பண்றான், நேரா உள்ளக்க போய் இந்த மாதிரி சொல்லையில இதுதான் என்னோட மனைவி ஐயா, இவ வந்து ஒரு இந்து தான் அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்துறான். ஆனா அம்பி எதையுமே வந்து இப்ப கண்டுக்கிறவே இல்லை. கீழே உங்க அம்மா படுத்திருக்காக, உங்க அம்மாவோட உடலை வந்து தூக்கி வந்து அவ்வளவு அழுகுறான் கிட்டு. அப்பதான் அவனுக்கு வந்து புரியுது இந்த மாதிரி நம்ம பண்றது தப்பு, நம்ம பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி. ஆனா அம்பிக்கு வந்து 15 ரூபாய்க்கு ஒரு வேலை கிடைச்சிருக்கு. அந்த வேலையில வந்து நம்ம அம்மாவை வந்து அந்த காலத்துல வந்து 15 ரூபாய்ன்றது பெரிய விஷயம். இந்த வேலையை வச்சு நம்ம அம்மாவை எப்படியாச்சும் நம்ம வந்து காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரி அவன் நினைச்சான். ஆனா அதுவும் நடக்கல. அதே மாதிரி கிட்டு வந்து இவ்வளவு இது பண்ணிட்டு திரும்பி நம்ம அம்மாவை பார்க்க வந்திருக்கோம், நம்மளாலதான் நம்ம அம்மா இறந்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி அவன் மனசுக்குள்ள வந்து ஓடிக்கிட்டே இருந்து தன்னோட அம்மாவோட உடலை வந்து தூக்கி அவன் வந்து அழுகுறான். இதுதான் இந்த கதை, புதிய கூண்டு அப்படின்ற ஒரு கதை. நன்றி. உனக்குண்டா எப்படி சொல்றது, ரொம்ப இயல்பா, எனக்கு கதை சொல்லல ரொம்ப முக்கியம். ரொம்ப இயல்பா ஒரு தாய்மையோடு, குரலில் ஒரு மென்மையோடு, இன்னமும் சொல்ல போனா இந்த கதை நீங்கள் சொல்வதில் கொஞ்சம் சால பொருத்தமாகவே நான் பார்க்கிறோம். அந்த அடிப்படையில் இன்றைக்கு கதை கவின் மஞ்சரி அவர்கள் ரொம்ப பிடிச்சிருந்தது. சொல்ல 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 அப்படியா, அப்படியா அப்படின்னு சொல்லணும் போல இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்தது பாப்பா. வாழ்த்துக்கள், சிறப்பு. கவின் மஞ்சரி நீங்க அப்படியே இருங்க, பின்னூட்டம் சொல்லுவாங்க, அதை முழுமையா கேளுங்க. அப்புறம் நீங்களும் கடைசியா நீங்க யாராக்காவது நன்றி சொல்லணும் அப்படின்னா கடைசியா உங்களுக்கு வாய்ப்பு தரப்படும். அதுக்கப்புறம் தான் நிறைவு பண்ணும். சரிங்களா? நன்றி. வழக்கம் போல் பின்னூட்டத்தை தொடங்கி வைக்கிற தோழமைகளில் ஐயா நவநீத கிருஷ்ணன் ஐயா பின்னூட்டத்தை தொடங்கி வைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். நம்ம புதிய கூண்டு புதுமைப்பித்தனுடைய கதையை மிக அருமையாக சொன்ன நம்ம கவின் மஞ்சரிக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கும். உண்மையிலேயே நல்லா கட கட கடன்னு சொன்னாங்க. அதாவது நெருக்கிதான் சொன்னாங்க. ஆனால் கதை ஓட்டத்தோட நல்லா இணைஞ்சு சொன்னாங்க. உண்மையிலேயே அவங்கள வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். இந்த கதை செலவுல வந்து மீனாட்சி அம்மாள், அவருடைய கிருஷ்ணமூர்த்தி, ராமசாமி 2 பேரும் கிட்டு அம்பின்னு கூப்பிடுற ஒரு அந்த பக்கம் அந்த லில்லி, ஜெயலட்சுமின்ட்டு அற்புதம் ஜெயலட்சுமின்னு பேரு, லில்லின்னு படமா இருக்காங்க. இந்த ரெண்டு ஒரு இடையில வந்து பாதிரியாருக்கு வராங்க, அவ்வளோதான். இந்த 2 குடும்பம். இவ வந்து இந்து மதம், பிராமண குடும்பம். அவ வந்து கிறிஸ்தவ குடும்பம், நாடார். இதுதான் கதை. பெரும்பாலும் புதுமைப்பித்தன் இந்த மாதிரி கதையை நான் இன்னைக்கு இப்போ தான் பார்க்குறேன், இந்த ஒரு போகும்போது. அதனால் அந்த கதை எழுதப்பட்ட சமுதாயத்தில் வரும்போது இது இவங்க 2 பேரும் இந்து குடும்பத்துல இருந்து பிராமண குடும்பத்துல இருந்தாலும் நல்லா அண்ணன் தம்பி கல்லூரிக்கு போயிட்டு இருக்கும்போது கடைசியில அந்த பாதிரியார்களுடைய கல்லூரியில தான் படிக்கிறாங்க. அப்பயே இருக்கும்போதே அந்த பாதிரியார் வந்து அந்த இதுல ஒரு பையனை வந்து மதத்துல சேர்க்கலாம் வைக்கலான்ட்டு, அது அவர்கள் இயல்பு அந்த மாதிரி. அது ஒரு அந்த காலத்துக்கட்டில் இருந்தக்கூடிய அந்த சூழ்நிலை காட்டிருக்கு. அவங்களுக்கு வந்து மதம் பரப்ப வந்தவங்க இலவசமா கல்வி
நவநீத கிருஷ்ண தோழர் கேட்கலாம். நவநீத கிருஷ்ணன் ஐயா கேட்கலாம். ஐயா நவநீத கிருஷ்ணன் தோழர் கேட்கல. இது கிடைச்சா பேசுகிற வரைக்கும் கிடைச்சா பார்த்துக்கோங்க. அந்த வகையில் இந்த அம்மா போட்டு அந்த ஆனால் இந்த இந்த இப்போ கடைசியில் வந்து இந்த அந்த ஜெயாங்கிற பிள்ளையும் லெல்லிங்கிற அந்த அந்த பிள்ளையும் கல்லூரியில் படிக்கும்போது இவங்க 2 பேருக்கும் அம்பிக்கும் அந்த ஜெயாவுக்கும் ஒரு அந்த பரிசோக்க சாதனையில் வந்து ஒரு சண்டை வந்து அண்ணன்ட்ட பஞ்சாயத்து போகுது. கடைசியில் அண்ணனை தம்பி அடிக்கச்சியே கடைசியில் வந்து அது கடைசியில் கிட்டும் ஜெயாவுக்கும் உடைய காதலாமா அது லில்லி உரிய காதலா மாறி அது கொஞ்சம் வளர்ந்துட்டே வரும்போது கடைசியில் வந்து அது அவங்க பெண்ணோட அப்பாவுக்கு போட்டு சரி அவங்க வந்து நம்ம மாத்துல சேர்த்துட்டு செஞ்சுக்கிறோம் மாதிரி போய் பாதிரியாரை போய் சேர கடைசியில் வந்து ஒரு திருப்பமா வந்து போகுது. இந்த இடையில வந்து அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. இவங்க வந்து கிறிஸ்தவ மதத்தை சேர்த்தோன்னா அவங்க ஊரையே ஒதுக்கி வச்சிடறாங்க. அவங்க வந்து ஊரை ஒதுக்கி வச்சோன்னா அந்த ஊரை விட்டு போய் கைலாசவரங்கிற ஊர் போய் வேளாளர் போயிருக்காங்க. அது ஒரு குடியேடு பிராமண அக்ரஹாரத்துலேருந்து வேளாளர் போகிறது வந்து ஒரு இறக்கம் மாதிரி காட்டுறாங்க. அந்த கதையாசிரியர் காட்டுறாரு. காட்டிட்டு கடைசியில் வந்து ரொம்ப அந்த சமூக விளக்கம் பெற்றுறாங்க இவங்க. கடைசியில் வந்து திரும்பி வந்து மணி ஆர்டர் அனுப்புறாங்க. சரி நம்ம அனுப்புவோன்ட்டு அது திருப்பி கோபத்தாரு திருப்பி அனுப்பிடுறான். பழையபடி வந்து அந்த படுக்கையில் இருக்கும்போது வந்து பார்க்கும்போது அந்த இவங்க அண்ணன் தம்பி சண்டை போடுறாங்க. கடைசியில் வந்து இந்த பெண் வந்து நான் வந்து மாமியாரை தூக்குற மாதிரி தூக்கிட்டு நீ இந்து பெண்ணுன்ட்டு அம்பியை சொல்கிறான். இல்லை நீ கிருஷ்ணா ஒரு கிருஷ்ணனுடைய மனைவின்னு சொல்கிற மாதிரி கதை முடிக்கிறாங்க. இந்த புதிய குண்டுங்கிற அர்த்தத்துக்கு வந்து வந்து மதங்களை ஒரு கூண்டு மாதிரி நினச்சேன். இந்த மதத்துலேருந்து அந்த மதத்துக்கு போயிருக்கான். இது ஒரு பழைய ஒரு கூண்டுலேருந்து இன்னொரு புதிய கூண்டுக்கு போயிருக்கான். ரெண்டுமே மோசங்கிற மாதிரி தான் அந்த வந்து இந்த மத அடிப்படையில் வந்து இந்த மாதிரி சொல்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். கிறிஸ்தவ மதத்துக்கு போனாலும் அங்கே அவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஒரு ரோமன் கத்தோலிக்கு ப்ராட்டஸ்டன்ட்டுக்குள்ளே அவங்களுக்கு வருது. அந்த ஆகா நம்ம லட்சங்களாக அந்த கூண்டுலேயும் அது ஒரு கூண்டு இது ஒரு கூண்டு மாதிரி வந்து சொல்லிட்டு என்னுடைய பார்வையில் வந்து இந்த மதங்களை பற்றி இவர் அந்த வார்த்தை தலைப்புங்கிற அதை கொடுத்துருக்கு. அதுக்கு இந்த 2 சமூகத்தையும் 2 மதங்களையும் 2 சாதிகளையும் பயன்படுத்துகிற மாதிரி அந்த கதை கொண்டு இருக்கு. மிக சிறப்பான கதைகள். இடையிடையில் நல்ல சில அழுத்தமான வரிகளையும் கொடுத்துருக்காங்க. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். நன்றி தோழமையே. அரசல்வியம்மா. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய கதை கவின் மஞ்சரி ரொம்ப அருமையா கதை சொன்னீங்கம்மா. கச்சிதமா எதை சொல்லணுமோ அதை சொல்லி கதைய அழகா கொண்டு போய் முடிச்சிட்டீங்க. நல்லா இருந்துச்சு. நீங்க சொன்ன விதம், கதையை கொண்டு போன விதம் அப்படி கவனிச்சுக்கிட்டே இருக்க தோணுச்சு. கவனம் எங்கேயும் போகல, உங்களையே தான் கவனிச்சுக்கிட்டு இருந்தோம். அருமையா கதை சொன்னீங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கதையும் பிடிச்சிருந்தது, உங்களையும் பிடிச்சிருந்தது. உங்களுக்கு வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். அடுத்து இந்த கதை நல்லா இருந்துச்சு. அத கவின் மஞ்சரி சொல்லிட்டாங்க. ஆனா இதுல இருக்கக்கூடிய அந்த எழுத்துக்கள் ரொம்ப பிடிச்சிருந்தது. புதுமை பித்தன் எழுதுனது. நீர் ஸ்படிகம் போல களங்கமற்று மனிதனை குனிந்து அள்ளி குடிக்கும்படி வசீகரித்து. ஒரு தண்ணி வந்து மனுஷனை எப்படி வசீகரிக்குதுங்கிறத எழுதியிருந்தாரு. அது மாதிரி ஒரு மாணவனோட சின்னங்கள் எதுனா போஜன பாத்திரம், ஒரு கையில புஸ்தகம் இன்னொன்னு போஜன பாத்திரம். அந்த காலத்துலாம் தூக்கு சட்டியில பித்தளை தூக்கு வாளியில தான் சாதம் கொண்டு போவாங்க பிள்ளைங்க, கிராமத்து பிள்ளைகள்லாம். அதுல எனக்கு ஒரு சந்தேகம், குடுத்துணி மட்டும் அணிந்து இடையில் ஒரு நாட்டு வேஷ்டி கட்டியிருந்தேன். அது என்ன குடுத்துணி? அத வந்து பின்னோட்டம் சொல்றவங்க அது சொன்னீங்கன்னா எனக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கு. அதே மாதிரி அந்த பிராமணர்கள் அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய சில பழக்கம், என்னடா தீட்டையும் சீட்டையும் அப்படியே உள்ளுக்கு கொண்டு வர்ற, அது அந்த பழக்கத்தை எல்லாம் அவரு சாடி இருக்காரு. அதையே வரும்போது அந்த மதம் கிறிஸ்தவ மதம் வருது, அதையும் வந்து 2 பிரிவா இருக்கு. அந்த 2 பிரிவிலும் போட்டி இருக்கு, அதையுமே சுட்டி காட்டியிருக்காரு. அந்த சாமியாரோட பேரு, அத பாதிரியார் பேரை நல்ல பேரா வச்சிருக்காரு. ஞானாதிக்கம், ஆதிக்கம் செலுத்துபவர். இந்த பையனை எப்படியாவது உள்ளார கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு இது, அதுக்கு பேரு பொருத்தமா இருக்கு. அந்த இதுவும் நல்லா இருந்துச்சு. அந்த அந்த வீட்டுல அந்த பொண்ணு எவ்வளவு செல்லமா இருக்கா
அவ சொல்லுக்கு எல்லாரும் எப்படி கட்டுப்படுறாங்கிறதுக்கு ஒரு முசோலினின் எதேச்சதிகாரத்தை ஸ்தாபித்து வந்தாள் அப்படின்னு சுட்டி காட்டுறாரு. இது எல்லாமே கதையை படிச்சுட்டே போறப்ப எப்படி இவருக்கு இப்படியாப்பட்ட உதாரணம் எல்லாம் இதுக்கு கொண்டு வந்து பொருத்தும்படியா வைக்கிறாரு அப்படிங்கும் போது ஆச்சரியமா இருக்கு. இங்க ஒரு 2 இது மட்டும் சொல்லிடுறாங்க, நேரம் வேற அவங்க வேணும். அந்த கிறிஸ்தவ மதங்கிறது நான் சொல்றத நம்பு, நீயே ஆலோசிக்க உனக்கு அனுமதி இல்லை அப்படின்னு கிறிஸ்தவ மதம் சொல்றதாவும், இந்து மதம் நீ என்ன வேணும்னாலும் நினைச்சுக்கோ, ஆனா சமூக கட்டுப்பாடு என்ற வேலையை தாண்டாதேன்னு சொல்லுது. ரெண்டுத்திலயும் இருக்கக்கூடிய அந்த எண்ண ஓட்டத்தை சொல்றாரு. இதுதான் வஸ்தி அதுதான் வஸ்தின்லாம் அவர் சொல்ல கிடையாது இந்த கதையை பொறுத்த வரைக்கும். அது மாதிரி ஒரு அம்மா படுத்த படுக்கை ஆயிட்டான்னா எல்லா கதாசிரியர்கள் நான் படிச்ச வரைக்கும் தேகம் மெலிஞ்சிருந்தது, எலும்பும் தோலுமா இருந்தது, தோல் சுருங்கி இருந்தது, கண்ணு உள்ளார இப்படிதான். ஆனா இவர் ஒரே வார்த்தையில போட்டாரு, தாயின் சாயை தான் படுக்கையில் கிடந்ததுன்னு ஒரே வரியில எல்லாத்தையும் அடக்கிட்டாரு. ரொம்ப நல்லா இருந்தது. அந்த புதிய கூண்டுங்கிறது இந்த கதைக்கு பொருத்தமான பேரு. எப்படி தேடி பிடிச்சான்னு தெரியல. அந்த மதமாற்றம், அதனால் வரக்கூடிய விளைவுகள், இந்த செயலும் சரி அந்த செயல், பெற்றோர் செயலையும் சரி, பையனோ பொண்ணோ புகுந்த வீட்டுக்கு போன அந்த செயலையும் சரி, எவ்வளவு இடர்பாடுகள் எவ்வளவு இழப்புகள் இருக்கும் அப்படின்றத இந்த கதை அருமையா சொல்லுது. நல்ல கதை, நல்ல ஒரு போக்கு, கதையின் போக்கு, வார்த்தைகள் ரொம்ப அருமையா இருந்துச்சு. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். நன்றி தோழமையே, மிக்க மகிழ்ச்சி. ரேவதி அம்மா. கலை இலக்கிய பெருமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று கதை சொல்லி பாப்பா அவங்க மிக அருமையாக, கவின் மஞ்சரி அவர்கள் கதையை மிக தெளிவாக அருமையாக சொன்னாங்க. அதுல யங்சோபவீதம்னா என்ன அப்படின்னு, யங்சோபவீதம் பரமம் பவித்திரம், யங்சோபவீதம் தாரண மந்திரம் அப்படின்னு அந்த அகன்ற மார்புல பூணூல் போட்டிருக்கிறது மாதிரி அந்த ஆத்துல தண்ணி பழிங்காட்டம் ஓடுச்சு அப்படின்ட்டு அந்த அதுக்காக யங்சோபவீதம்னா பூணூல் அப்படிங்கிறது இருக்கு. அந்த பூணூலை வச்சு ஆளுகளை கண்டுபிடிச்சிடலாமா. பிரம்மச்சாரினா அவன் கல்யாணத்துக்காக 2 பூணூல் போட்டிருப்பான், அப்புறம் கிரகஸ்தர்னா 3 பூணூல் போட்டிருப்பாங்க. அவங்க இல்லாம பிராமணர்கள், விஸ்வகர்மாக்கள், ஆயிர வைச்சரியர்கள் இவங்களும் பூணூல் போட்டிருப்பாங்க அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். இந்த மாதிரி பூணூல் போடுற ஒரு பிராமண குடும்பத்துல பிறந்த பசங்களுக்கும் ஒரு கிறிஸ்தவத்துக்கு மாறின அந்த ஒரு பொண்ணுக்கும் இடையில நடக்கக்கூடிய சம்பாவனைகள் தான் இந்த கதையா இருக்குது. அதுல ஞானாதிக்க ஃபாதர் அவர் ரோமன் கத்தோலிக்கரா இருந்தாரு. நாங்கெல்லாம் எங்களுக்கு அறிவை போட்டுனது அந்த ரோமன் கத்தோலிக்க பள்ளிக்கூடம் தான், அதனால அதை சொல்லியே ஆகணும். அதே நேரத்துல அவர் ஜான் சக்காரியாஸ் அவர் புராட்டஸ்டன்ட்ல சேர்ந்துடுறாரு. அந்த ஜான் சக்காரியாஸோடைய மக லில்லி, அவ இந்த கிட்டுவை விரும்பி திருமணம் முடிச்ச பிறகு அந்த ஞானாதிக்கம் ஃபாதர், ரோமன் கேத்தலிக் ஃபாதருக்கு கோபம் வருது. அவரே என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த இந்த இந்த பையன் அம்பிகிட்ட சொல்றாரு பாருங்க, அந்த சைத்தானின் மதத்தினுடன் நீ ஒன்றும் வைத்துக் கொள்ளக்கூடாது அப்படின்னு. அவங்க அண்ணனே அவன் புராட்டஸ்டன்ட்ல சேர்றது சைத்தானின் மதம்னு சொல்லிட்டாரு. அவங்க அவங்களுக்குள்ளே அவ்வளவு காண்டமா ஒரு இதா கடுப்பா இருக்கிற மாதிரி இருக்கு. புராட்டஸ்டன்ட்காரவங்க எனக்கு என்னமோ கொஞ்சம் தீவிரமா இருப்பாங்க போலயே மனசுக்குள்ள தோணும். கேத்தலிக்காரவங்க கொஞ்சம் அமைதியா இருக்கிறது மாதிரி நான் பார்த்துருக்கிற வரைக்கும் எனக்கு அப்படித்தான் தெரியுது. அப்புறம் கடைசியில அம்மா இறந்த பிறகு அவன் அம்பி சொல்றான், நீ போ வெளியே அப்படின்னு. கிட்டு என்ன சொல்றான், என் தாய் அப்படிங்கிறான். அப்ப அந்த நேரம் பார்த்து ஜெயா தைரியமா உள்ள நுழைஞ்சி, இந்த இடத்துல சண்டை, நீங்க ஆண் பிள்ளைகளா அப்படின்னு கேட்கிற. அடுத்து ஓடி சென்று அந்த அம்மா மீனாட்சி அம்மாவை எடுத்து மடியில வச்சுக்கிட்டு, அந்த கிட்டுவை நமக்கு கொடுத்த இந்த புனித சரீரம் இல்லையா இது அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவுக்கு செய்ய வேண்டியதுகளை செய்யவும், அப்ப அம்பி ஒரு தைரியசாலி அப்படி சொல்லி அவனை முடிச்சுக்கிறாப்புல. அப்ப அம்பியும் நினைச்சு பாக்குறான், இந்த பொண்ணு இப்படி நம்ம தாயை தொட்டு எல்லாம் செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு, நீ ஒரு ஹிந்து பெண் அப்படிங்கான். ஆனா அவ சொல்லிட்டா, நான் கிட்டுவின் மனைவி அப்படின்னு. அவன் கிட்டு இந்துவா இருந்தா அவளும் இந்து, கிட்டு கிறிஸ்டினா மாறிட்டா அவளும் கிறிஸ்டின்னு அப்படி அர்த்தத்துக்கு சொல்றாளோ என்னமோ. எல்லாரும் சொல்ற மாதிரி புதிய கூண்டு கிட்டுவுக்கா இல்ல லில்லிக்கா, இல்லைன்னா அவன் அம்பி அந்த வேளாளர் தெருவுக்கு வந்தானே அவனுக்கா அப்படிங்கிற பலவிதமான சந்தேகங்கள் ஏற்படுகிறது. கதையை அருமையாக கூறிய மாணவிக்கு மறுபடியும் வாழ்த்துக்களை கூறி
வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி கூறுகிறேன். வணக்கம். நன்றி தோழமையே, மிக்க மகிழ்ச்சி. அடுத்ததாக பணித்துறை பாலசுப்ரமணியம் ஐயா. அனைவருக்கும் வணக்கம். இந்த கதையை மாணவி திருமதி கவின் மஞ்சரி மிக அற்புதமாக சொன்னாங்க. எனக்கும் கவின் மஞ்சரிக்கும் மிகப்பெரிய ஒரு ஒற்றுமை உண்டு ஐயா. என்ன ஒற்றுமை அப்படின்னா, முதுகலை 1ஆம் ஆண்டு படிக்கும் போதே நானும் திருமணம் பண்ணிக்கிட்டேன். என்னை மாதிரியே கவின் மஞ்சரியும் 1ஆம் ஆண்டு படிக்கும்போது திருமணம் பண்ணியிருக்காங்க. வாழ்த்துக்கள் மஞ்சரி. என்ன இன்னொரு செய்தி அப்படின்னா, என்னுடைய கல்லூரி முதல்வர் என்ன பண்ணார், என்னை கூப்பிட்டு 1ஆம் ஆண்டு படிக்கும்போதே திருமணம் பண்ணிக்கிட்டேன், சரி, ஆனால் படிப்பில் கோட்டை விட்டுறாத என்று ஒரு அறிவுரை சொன்னாங்க. நான் அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு என்ன பண்ணேன், நான் பெருமையோடு சொல்கிறேன், தற்பெருமையாக சொல்ல. என்ன அப்படின்னா, 1986 பாரதிதாசன் பல்கலைக்கழகத்திலேயே முதுகலையில் முதல் மதிப்பெண் பெற்ற மாணவன் நான் என்ற பெருமை எனக்கு உண்டு. அதை நான் இந்த இடத்துல பதிவு பண்ணக்கூடிய ஒரு சூழலை கவின் மஞ்சரி எனக்கு கொடுத்துருக்காங்க. கவின் மஞ்சரியும் அது மாதிரியான ஒரு நிலைக்கு தன்னுடைய கல்வி தரத்தையும் உயர்த்தி கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா படிப்பு எப்போவுமே தடைப்படக்கூடாது, அதில் உறுதியாகவே இருங்க, அதுதான் என்னுடைய அறிவுரை. மற்றபடி கதையை சிறப்பாக சொன்னீங்க. இந்த கதையில் இந்த புதிய கூண்டு கதை மிக அற்புதமான கதை, புதுமை பித்தனை. அதில் நிறைய நான் சொல்றதுக்கு நிறைய சொல்றதுக்கு அதில் கருத்துக்கள் இருக்குது. ஏன்னா சமயம் அப்படிங்கிறதே ஒரு கூண்டு தான், ஒவ்வொரு சமயமும். அதை சமயம்னா என்ன, சமைத்தல் பக்குவப்படுத்துறதுனால சமயம் என்று பேர். மதம் அப்படின்னா என்ன, ஒரு உறுதிப்பாட்டோடு இருப்பதனால அதற்கு மதம் என்று பேர் என்றெல்லாம் சொல்லுவாங்க. ஒவ்வொரு மதமும் அன்பைத்தான் போதிக்குது என்றெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம். ஆனால் இந்த மத மாற்றம் என்பது எந்த இடத்துல தோன்றுச்சு? ஏன்னா இதில் கூட மதம் மாற்றம் பண்ணுறாங்க. ஆனால் மத மாற்றம் பண்ணுவது தடை சட்டம்லாம் இப்போ வந்துட்டுது, அது வேற. ஆனால் இந்த மத மாற்றம் அப்படிங்கிறது கட்டாய மத மாற்றம் என்று சொல்வதை விட, சில சமயங்களில் தானாகவே மதம் மாறக்கூடிய சூழல் இந்த சமுதாயத்தில் இருந்திருக்கு. ஏன்னா ஜாதி அடிப்படையில் ஒரு ஜாதியை அல்லது ஒரு சில ஜாதிகளை கட்டுப்படுத்தி வைத்த ஒரு கூட்டம், அந்த கூட்டத்தால் என்ன பண்ணுறாங்க, வெறுப்படைந்து போய் இன்னொரு மதத்துக்காவது போவோம் என்று சொல்லி மாறக்கூடிய அந்த மனமாற்றம் அப்படிங்கிறது தான். இந்த கட்டாயப்படுத்தி மாற்றம் பண்ணுறது ஒரு சில இடங்கள்ல இருந்திருக்கு. நான் பார்த்தவரையில் நான் இஸ்லாமிய ஆசிரியர் வீட்டிலலாம் தங்கியிருந்து படிச்சிருக்கேன், கிறிஸ்தவ ஆசிரியர் வீட்லையும் தங்கியிருந்து படிச்சிருக்கேன். யாரும் என்னை பைபிளையோ அல்லது திருக்குறானையோ கொடுத்து நீ இதை படித்து தான் ஆகணும்னு யாரும் கட்டாயப்படுத்தலை. கல்லூரியில் கூட நண்பர்களோடு சேர்ந்து சர்ச்சுக்கெலாம் போயிருக்கேன். அங்கேயும் போய் முழங்கால் போட்டு ப்ரேயர் பண்ணுவேனே தவிர அங்குள்ள யாருமே நீ மதம் மாறு என்று என்னை சொன்னதா ஒருபோதும் சொன்னது இல்லை. ஆனால் அந்த மத மாற்றம் எங்கே நிகழுது அப்படின்னா, அது சில சூழல் காரணமாக. இந்த கிட்டு கூட ஏதோ ஒரு அந்த பெண்ணினுடைய அழகில் மயங்கினானா, லவ் இன் ஃபால் இன் லவ்வா, அதில் மாட்டிக்கிட்டானான்னு தெரியல. அந்த மத மாற்றம் பற்றி அருமையாக சொல்கிறாரு. அதுலேயும் கூட என்ன அப்படின்னா, ஒரு பிராமண குடும்பத்தை தான் அதில் காட்டுறாரு. அப்போது தனக்கு வந்தால்தான் தெரியும் தலைவலியும் பல்வலியுங்கிற மாதிரி, இந்த பிராமண குடும்பத்தில் உள்ள ஒருத்தன் கிறிஸ்தவ மதத்துக்கு மாறிட்டான உடனே அங்கே உள்ள அக்ரஹாரத்தில் உள்ள எல்லோருமே அந்த குடும்பத்தை ஏற்கனவே மீனாட்சி கணவனை இழந்து கைம்பெண்ணாகி அது அந்த இனத்தில் உள்ள கொடூரத்தை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அதோடு கூட இந்த தண்டனையும் சேர்ந்து வருது. அப்போ சேர்ந்து வரக்கூடிய தண்டனை வரும்போது தான் அந்த வழி எல்லோருக்கும் புரியும் என்ற நோக்கத்தில் இதை படைத்தாரோ என்று கூட என்ன தோணுது. ஏன்னா நான் இப்போ கல்லூரியை சொன்னேன், எங்கள் கல்லூரியில் பேராசிரியர்கள் அற்புதமான பேராசிரியர்கள், எல்லா கல்லூரியிலையுமே போலவே. அவங்க ஒரு ஆசிரியர் சொல்லும்போது, நம்ம கிருஷ்ணன் அப்படின்னு சொல்கிறோம், அவங்க கிறிஸ்துன்றாங்க. இங்கே கிருஷ்ணன்னா அங்கே கிறிஸ்து, இங்கே கிருஷ்ணன் மாடு மேய்ச்சாருன்னா அங்கே கிறிஸ்து ஆடு மேய்த்தார் இல்லை, ஆடு மீது அன்பு கொண்டார். ஆடுங்கிறது ஒரு குறியீடு, அவ்வளோதான். இங்கே கிருஷ்ணன் போர்க்களத்தில் பகவத்கீதை சொன்னார்னா அங்கே கிறிஸ்து மலையிலிருந்து மலை பிரசங்கம் பண்ணார். முகமது நபிகள் மலையிலிருந்து தான் குரான் எழுதப்பட்டது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போது நமக்கு வழிகாட்டிய மத தலைவர்கள் அல்லது தெய்வங்களாக போற்றப்படுகிறவர்களுக்கு மீது எந்த தவறும் இல்லை. அப்போ எங்கே இந்த தவறு நிகழுது அப்படின்னா, தன்னிடம் ஒரு பெருங்கூட்டம் வர வேண்டும் என்ற எண்ணம் கொண்ட ஒரு சில குறுகிய அந்த மனப்பான்மை கொண்ட மத தலைவர்கள், மதத்தை சார்ந்தவர்களால் தான் இந்த மத மாற்றம் அப்படிங்கிற ஒரு செயல் நடக்குது.
அந்த மதமாற்றம் கூட மனமாற்றத்தின் மூலமாக நிகழ்ந்தால் நல்லா இருக்கும். கட்டாய மதமாற்றம் அப்படிங்கிறது தவறு தான். இது நல்ல அருமையான ஒரு சிந்தனையை தூண்டக்கூடிய கதை. எல்லா மதங்களும் கூண்டு. ஒரு மதத்துல இருந்து இன்னொரு மதத்துக்கு போகும்போது அது புதிய கூண்டா மாறி போகுது. அதுலேயும் நம்ம கூண்டுக்குள்ளே தான் சிக்கிக்கொள்கிறோம் அப்படின்பது போல சொல்றாரு. இதில் ஒரு பிராமண குடும்பத்தை சொன்ன அந்த நிகழ்வு அப்படிங்கிறது ஆழ்ந்து யோசிக்கக்கூடிய ஒரு நிகழ்வு என்பதை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி. நன்றி ஐயா, நன்றி. நன்றி. தொடர்ந்து வழக்கம் போல முன்னோட்டத்தில் ஒரு 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 சான்றுகளோடு